புற்றுநோய் வந்து ஜுரம் மாரி ரொம்ப காமனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தா, உணவு முறை, பழக்கவழக்கம் ஒரு முக்கிய காரணங்க. இது யாரையும் வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவ கோட்பாடின்படி, அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இயற்கையில என்ன இருக்குதோ அதுதான் நம்ம உடல்ல இருக்குங்கிற கான்செப்ட் தான் வந்து சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அப்போ இப்ப எதை நம்ம பண்ணாலும் இயற்கைக்கு அகைன்ஸ்டா பண்றோம். நேச்சரே வென்டிலேட்டர்ல இருக்கு. கரெக்டா இல்லையா? அல்டிமேட்டா நம்மளும் வென்டிலேட்டருக்கு போகிறோம். அப்போ நம்மளுடைய உடலை வந்து நம்ம நல்லா வைக்கணும் அப்படின்னா, இது தனி மனிதனுடைய கடமை. ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா வந்து மருத்துவமனையை அணுகலாம். ஆனா ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சாப்பிட்ற உணவு என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, பணம் சம்பாதிக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, நிறைய வந்து டின்ட் ஐட்டம்ஸ், பேக்ட் ஐட்டம்ஸு, கலரிங் ஏஜென்ட் சேர்ந்த ட்ரிங்க்ஸு, ஒரு தேட்டருக்கு போனாலுமே வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொன்று மிட் நைட் பிரியாணிஸு, அதுலேயும் கலரிங் இதெல்லாம் நிறைய சேர்க்குறாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண இதெல்லாம். இன்னொன்று கேட்டால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. இப்படி டைம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த பிளானட்ல வாழவும் நமக்கு டைம் இல்லாமல் போயிடுது.